அவதரித்த பெரியா மணந்து இந்த சுகத்தை அனுபவித்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் பெற்றெடுக்கும் போது கணவனுக்கு 6 கால பூஜைகளும் செய்வாளாம். அப்ப எங்க செல்லணும்? பெரியாயாகப்பட்டவள் ஆற்றங்கரைக்கு சென்று ஜலம் கொண்டு வந்து கணவருக்கு பணிவிடை செய்வாங்களாம். ஆமா, இப்ப செய்யறாங்களா? இப்பெல்லாம் செய்யல. எப்ப கணவன் வீட்டு விட்டு வெளியே போவாருன்னா இப்பெல்லாம் நினைக்கிறாங்க. இப்ப இருக்கிற பிடி பாரத்துல போனாதான் பொருளாதாரம். அப்ப அம்மா இல்லையே லோகம் கிடையாதா? அப்படி கணவனுக்கு 6 கால பூஜைகளும் செய்வாராம். ஜலம் கொண்டு வர போக மண்குடம் தானாக சுழலுமா பத்தினி தன்மையால். இவ பத்தினி தன்மையால் மண்குடம் தானாக சுழலுமா. ஆதிசேஷவன் சும்மாடாக அமர்ந்து வருவாளாம். அப்படி பகவான் இந்த பெரியாயாகப்பட்டவள் அவ ஆற்றங்கர தன்னச்சடி மகமாறு தோழிமார்களுடன் போனாலாம். அப்ப ஆக ஐயா மார்க்கமாக கெந்தீரவன் தானும் போக அகாய மார்க்கமாக அகாய கந்தவனாகப்பட்டவன் 2 மனைவிகளோடு வலம் வந்து கொண்டிருக்கிறாராம். அப்ப இந்த தாயாகப்பட்ட பெரியாயாகப்பட்டவள் இப்படி உற்று அண்ணாந்து பார்த்தாலாம். 2 மனைவிகளோடு ரதத்தில் அமர்ந்து கொண்டு சுற்றுலா உலா வருகிறாங்களாம். அப்ப நம்ம புருஷன் நம்மள தண்ணி எடுக்கவோ பூ பறிக்கவோ நம்மள அனுப்புறாரு. அந்த காந்தருவ அவருடைய 2 மனைவியை எடுத்துக்கிட்டு ஒரு மனைவியை விட்டு ஒரு மனைவியை எடுத்துட்டு போனா. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார் பெரியாயாகப்பட்டவர். அம்மா பார்த்தாங்க 2 மனைவிகளோட அழகா போயிட்டு இருக்கான். நம்ம ஒரு வயதானவரை திருமணம் செய்து அவளோட இன்ப சுகத்தை அனுபவித்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தமே. அப்படி என்று தாயாகப்பட்டவள் அவ என்ன எண்ணம் பெரியாரி ஆமா 5 பிள்ளைகளை பெற்று விட்டோம். சுகத்தை அனுபவித்து கல்லானாலும் கணவன் தான், கல்லானாலும் புருஷன் தான். இனி வந்து இந்த வாலிபம் வரப்போகிறதா அப்படி என்று மனதிலே கருதி யாருங்க யானை முதல் எறும்புகளை வரை படி அளக்கக்கூடிய ஜமதக்கினி முனிவர் சிவபெருமான் தான். அவரும் அவர் உடம்பு புள்ளா கண்ணு, நெற்றி புள்ளா கண்ணு பார்த்தார். ஞானதிஷ்டியால் அறிந்தார். ஆகா யார நினைக்கிறார். அப்படி என்று நினைக்கும் போது தாயாகப்பட்டவள் அகாயகந்திரவன் செல்ல அகாயகந்திரவன் வலம் போயிட்டாரு. அப்படி செல்லும் போது மண்பான உருவாக கர்ப்பம் ஒண்ணு இருக்குது. ஏன்னா கர்ப்பிணியில தவறிட்டான். ஆமா அம்மா அப்பா தலைமை யார் இருக்கா? ஆமா யாரு இருக்கிறா? பக்கத்துல அம்மா இருக்காங்க. ஆமா உடையா இருப்பது யாரு? ஆமா உடையா இருப்பது யாரு? நாகம்மா இருக்காங்க. அந்த நாகமானது பட்டது ஆதிசேஷன். சும்மா சுரவில்லை வருகிறார். கொத்த வருது. மண்பான உருவாகல. மண்பான உருவாகல. பத்தினி தன்மை இழந்து விட்டால் யாருங்க? மனதில் நினைத்தது மட்டும்தான். மனதால ஒரு வயசானவரை திருமணம் செய்து இவன் கூட இன்ப சுகத்தை அனுபவித்து ஒரு 5 பிள்ளைகளை பெற்றோமே. அப்படி என்று அம்மா காவப்பட்டவன் நினைத்ததுதான். மண்பான உருவாகவில்லை. ஆதிசேஷன் கொத்த வருகின்றதா? பார்த்தால் தாயாகப்பட்டவள் எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி வரலாம். அப்ப ஜமதக்கினி முனிவரை நாடி வரும்போது ஜமதக்கினி முனிவரை நாடி வரும்போது பார்த்தார். யாருங்க? பெரியாயாகப்பட்டவள். எப்ப நான் தானா பெண் நாட்டில் ஒரு பெண் இல்லையோ தலையில போட்ட புள்ளி என்று சொல்லி பெண்
அழுது கொண்டிருக்கிறார். சரிதான். மனதில் நினைத்தது மட்டும்தான். ஆமா. நம்ம ஒரு வயதானவனை திருமணம் செய்து ஆமா. இவனுக்கு முந்தி விருத்த 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தமே. ஆமா. அவ்வளவு அழகா போகிறானே. அகாயகந்தவன் 2 மனைவிகளோடு அழகா போகிறானே. சரிதான். அப்படி என்று தாயாகப்பட்ட மனதிலேக்கு எண்ணியது மட்டும்தான். ஆமா. உன் பத்தினி தன்மையாதி விளங்குத போராடி. ஆமா. உன் பத்தினி தன்மையாதி விளங்கு போராடி. ஆமா. இது காரங்காரியாரமா வந்தவர்கள் பேசுங்க. ஆமா. இது பொல்லாத உலகமாடி உனக்கு பொல்லாக்கு நேர்ந்ததடி. ஆமா. அய மஞ்சளுக்கு சொந்தக்காரி மகிமையுள்ள பெரியாரி. கோடு கோடு என்று ஒரு குழந்தையை போல இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பூமி பாரத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஆடவனை மணந்து 5 பிள்ளைகளை பெற்று இங்க வழியில போறோம்னா இப்ப நீ போறன்னா நீ அழகா இருக்கிற அழகா இருக்கிறான் பையன் அப்படின்னு நினைச்சது சொன்னது குத்தமா? அப்ப மாரியாகப்பட்டவன் மரியாதையாகப்பட்டவள் மனதால் நினைத்ததுதான். அகாயகந்திரவன் மார்க்க 2 மனைகளோடு அழகாக போயிட்டு இருக்காரு. நினைத்தது நினைத்த போது மண்குடம் சுழலவில்லை. ஆதிதேசவன் கொத்த வருது. பாட பார்த்தால் இந்த பெரியாகப்பட்டவன் ஒரு குழந்தைய போல ஒரு குழந்தைய போல மரத்துக்கு வந்தான். சமதிக்கிற முனிவர் ஞானதிஷ்டியால் அறிந்தார். உனக்கு நேர்ந்தது என்ன அப்படி என்று கேட்கும் போது அம்மா என்ன பண்ணிட்டாங்க? பெண்குத்தியோ பெண்குத்தி என்பார்கள். பெண்குத்தியே நடந்ததை கூறவில்லை. அந்த ஞானதிஷ்டியால் அறிந்து விட்டார். ஞானதிஷ்டியால் அறிந்து விட்டார். அப்ப ஞானதிஷ்டியால் அறியும் போது உனக்கு நடந்தது என்ன கதி எனக்கு அறிய சொல்லும். முடியாகப்பட்டவர் எங்கே நன்குளம் எங்கே ஆதிசேஷவன் எங்கே அப்படி என்று கேட்கும் பொழுது தாயாகப்பட்டவள் ஆமா பாம்பு படருக்கு போயிடுச்சு பூமரம் பட்டு போச்சு அப்படி என்று சொல்லிட்டான். பொய் உரைத்தாள். மகமாரியாகப்பட்டவள் சக்தி ஒருத்தி சமயம் மதனார் எப்படி பல ரூபத்தில் எடுத்தாள். இந்த பெண் இல்லையே என்றால் இந்த உலகம் கிடையாது. நீனும் கிடையாது, நானும் கிடையாது. அப்ப உலகத்தை உண்டு பண்ண இவதான். அப்ப எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்கிறாப்பா. அதான் ஒரு பெண் 4 செவுரு மட்டும்தான் உலகமா. 4 செவுரு ஏனென்று கேட்டால் கணவர் வெளியே சென்று விட்டால் ஒரு மனபாரத்தை கொட்டி தீர்ப்பது 4 செவுரு தானா. இரவில் பார்த்தால் யாரும் கேட்க நாதி இல்லை என்றால் ஒப்பாரி வழியாக செலுத்துவாளாம். அப்படி தாயாகப்பட்டவள் மனதில் எண்ணமெல்லாம் எண்ணி கணவனை அறியும் போது நன்குடம் சொல்லவில்லை ஏன் என்று கேட்க பொய் உரைத்தாள். ஞானதிஷ்டி அறிந்தாள். வந்த கோயார பதகிய வந்த கோயார பதகிய அறிந்தார். குலத்தை கெடுக்க வந்த குலகார பாதகிய. அப்படி இந்த அவதாரத்துக்கு அதாவது 7வது 6வது அவதாரம் அவதாரத்தினுடைய வரலாறு. அப்ப பார்த்தால் பெரியாகப்பட்டவள் பார்த்தால் சமதிக்கிற முனிவர் பிறந்ததோ 5 பிள்ளைகள். அவன் பாரக சாலையில்
சிசுபாலன் ரூபலச்சந்திரன் கடைசியா பிறந்தவர் பரசுராமர். அப்ப அம்மா பார்த்தா இனி தப்பிக்க முடியாது போல, உபாயம் வேண்டும். அப்ப மூவரில் ஒருவரான மாயக்கண்ணனை வெறுக்க வேண்டும். அப்ப யார நினைக்கிறாங்க? கொண்டு வா கொண்டு வா கோபால கண்ணனை கொண்டு வா கொண்டு வா. கொண்டு வா